ஓகே ஃபைன். சரி நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜாயின் பண்றவங்க நடுவுல ஜாயின் பண்ணட்டும். ஓகேவா? நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்ட சொல்லுங்க கொஞ்சம் சீக்கிரம் ஜாயின் பண்ண சொல்லி. ஓகே. போன கிளாஸ் என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? எதோட விட்டோம் போன கிளாஸ்? என்னாச்சு? இவ்ளோ அமைதியா இருக்கீங்க? டெக்ஸ்டாவது பண்ணுங்க. போன கிளாஸ் என்ன பார்த்தோம்னு. ஏய் என்னப்பா ஆச்சு? என்ன ஃபர்ஸ்ட் டேவா? சரி ஓகே. கண்டிஷன்ஸா? ஓகே. கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோமா? ஓகே. திரும்பி ஒரு தடவை ரீகேப் பண்ணிட்டு நம்ம இன்னைக்குள்ள செஷன் போவோம். ஓகேவா? ஸோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ல எத்தனை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இருக்கு? இஃப் இருக்கு, இஃப் எல்ஸ் இருக்கு, அப்புறம் எல்ஸ் இஃப் யூஸ் பண்ணி யூஸ் பண்ற கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இருக்கா? இது மூணும் பார்த்தோமா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் போடுவோம். வந்து ஓகே. நம்ம போன தடவை என்ன போட்டோம்? பாசிட்டிவ், நெகட்டிவ், 0 அதானே போட்டோம். அதுவே போடும். இஃப் பிராக்கெட் ஓப்பன் பண்ணி இஃபோட கண்டிஷன் கிரேட்டர் தென் 0வா இருந்தா அது வந்து பாசிட்டிவ். else if less than 0 வந்துச்சுன்னா புரியுதா? அதே தான் போன கிளாஸ் போட்டதே தான். நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பர் வந்து கிரேட்டர் தென் 0வா இருந்துச்சுன்னா அது பாசிட்டிவ்னு பிரிண்ட் ஆகும். சப்போஸ் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா எல்ஸ் இஃப் கண்டிஷன் பிரிண்ட் ஆகும். அங்கே என்ன கொடுத்துருக்கோம்? நம்பர் லெஸ் தென் 0வா இருந்தால் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். இதே வந்து எல்ஸ் இஃப்பும் ஒர்க் ஆகலை அப்படின்னா லாஸ்ட்டாக எல்ஸ் பிளாக் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது இந்த 2 கண்டிஷனுமே இல்லை அப்படின்னா ஒரு நம்பர் வந்து 0வா தான் இருக்க முடியும். ஸோ அதனால 0ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? சேவ் பண்ணுவோம். பாசிட்டிவ்னு வருதா? ஓகே. ஸோ இதுதான் போன கிளாஸ்ல பார்த்தோம். வேற என்ன பார்த்தோம் போன கிளாஸ்லனா? டெர்னரி ஆப்ரேட்டர்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோமா? அதாவது டெர்னரி ஆப்ரேட்டர்னா இஃப் கண்டிஷனுக்கு உள்ள ஒரு ஆல்டர்னேட்டிவ். இப்போ இஃப் பிளாக்கு அதோட கண்டிஷனு அது ப்ராக்கெட்லாம் போட்டு இப்போ ரெண்டு 3 லைன் எழுதுறதுக்கு பதிலாக இது சிம்பிளாக ஒரே லைன்லேயே இஃப் கண்டிஷனில் வந்து எழுதிடலாம். ஸோ அதுதான் பார்த்தோம். மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். ஏஜ் வாங்கிக்கிட்டோமா ஃபஸ்ட்டு? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் ஓப்பன் பண்ணி
அதில் வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் கொடுக்குறாங்க. ஏஜ் வந்து greater than 18 இருந்துச்சுன்னா அடல்ட்டு, அப்படி இல்லைன்னா அவங்க வந்து மைனர். ஓகேவா? இப்போ வந்து console.log ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேவா? இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியுதா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா ஏஜ் கெட் பண்ணுறோமா? ஏஜ் கெட் பண்ணதுக்கப்புறம் ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் ஓப்பன் பண்ணி இந்த நம்ம இந்த இஃப் பிளாக் அந்த கண்டிஷனல் அதெல்லாம் இருக்குல்ல, அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணுறது, அதெல்லாம் வந்து ரிசல்ட்டுன்ற வேரியபிள் உள்ள நம்ம ப்ரோக்ராம் பண்ணி, அதாவது செக் பண்ணி நம்ம டைரெக்டாக வந்து அதை பிரிண்ட் பண்ணுறோம் அந்த ரிசல்ட்டை. அதுதான் இங்கே பண்ணுறோம். இதை சின்டாக்ஸை குறைக்கிறோம், கொஞ்சம் ஸ்டெப்ஸ் குறைக்கிறோம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இது இல்லை. இது வந்து ரெண்டு அவுட்புட் வேணுங்கிற அந்த பிளேஸில் மட்டும்தான் நம்ம இந்த இது யூஸ் பண்ணுவோம். சரியா? இங்கே வந்து கண்டிஷன் ப்ராக்கெட்குள்ளே கண்டிஷன் கொடுக்கணும், கொஷின் மார்க் போட்டு சப்போஸ் அது வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும், இல்லை ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஒரு பேசிக்கான எஃப்எல் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுறதுக்காண்டி இது யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? லாஸ்ட்டாக இதோட தான் முடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்னால் தெரியுமில்ல, அந்த அண்டு, ஆரு, நாட்டு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறது தான் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். எப்படின்னா ஏ வந்து நம்ம ட்ரூன்னு எடுத்துப்போம். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்னால் பூலியன்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம், லைக் கண்டிஷன் செக் பண்ணும். ஓகேவா? லெட் b is equal to false. ஓகேவா? இப்போ console.log அதுக்குள்ள a and b அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன்னா, இப்போ அண்டு எப்படி ஒர்க் ஆகுன்னு தெரியுமா? இப்போ ட்ரூ இருந்துச்சுன்னா அண்டில் என்ன ஆன்சர் வரும்? அண்ட் போட்டிங்கன்னா வெரி குட். ஸோ அதுதான் இந்த ஆப்ரேட்டரோட பேசிக்கான ஃபங்க்ஷனிங்க. இதை சேவ் பண்ணி ரன் பண்ணி பார்த்தோன்னா ஃபால்ஸ் வருதா? சப்போஸ் நீங்கள் பிக்கு பதிலாக ட்ரூ போட்டேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் என்ன வரும்? ட்ரூ தான் வரும். சரியா? இதுதான் அண்ட் ஆப்ரேட்டரோட இது ஒர்க்கிங். ஆர் எப்படி போடணும்னா இந்த மாதிரி ரெண்டு ஸ்ட்ரெயிட் ஆனால் அந்த டேஷ் இருக்கும். எங்கே இருக்குன்னா என்டருக்கு மேலே ஒரு இது இருக்கும், ஷிஃப்ட் அழுத்தி போட்டிங்கன்னா அந்த ரெண்டு டேஷ் வரும். ஸோ இதுதான் வந்து ஆரோட ரெப்ரசன்டேஷன். ஓகேவா? இப்போ இதுக்கு என்ன வரும்னா அகைன் அந்த பையன் சொன்ன மாதிரி ட்ரூ தான் வரும். ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தாலும் ஆரில் ட்ரூ தான் வரும். ஓகேவா? ட்ரூ வருதா? ஓகே. இப்போ வந்து நாட்னா என்ன பண்ணும்? யாராச்சும் அந்த காம்ப்ளிமெண்ட். ஆமாம், ஆமாம், கரெக்ட். ட்ரூனா வந்து நாட் சிம்பிள் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரூ அப்படின்னு போட்டிங்கன்னா அது ஃபால்ஸ் அப்படின்னு வரும். ஸோ நமக்கு காம்ப்ளிமெண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி வேணும்னா நம்ம நாட் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு என்னென்னா எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் தான் நம்ம நாட் சிம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த நாட் ஈக்குவல் டு அப்படின்னா படிச்சிருக்கோம்ல, அதுக்கு வந்து இந்த எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் போட்டு ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு போடுவோம்ல, அது மாதிரி தான் அந்த நாட்டு தான் இந்த நாட்டும். ஓகேவா? இப்போ நாட் ஏ அப்படின்னு போட்டால் எனக்கு என்ன வரும்? ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும்.
சரியா? ஸோ அந்த மாதிரி இடத்துல நாட் சிம்பிள் யூஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக்காக. இதுதான் சொல்ல மறந்துட்டேன் போனதில். ஓகேவா? புரிஞ்சா அது? ஈஸி தான். என்ன ஆர்னா ஒரு இது ட்ரூவாக இருந்தால், ஒரு இது ஃபால்ஸாக இருந்தால், ஒரு இது ட்ரூவாக இருந்தால் ட்ரூ தான் வரும். இதே அண்டுனா ஏதாவது ஒன்று ஃபால்ஸாக இருந்தாலும் ஃபால்ஸ் வரும். நாட்னா அதோட காம்ப்ளிமெண்ட் ஆன்சர் தரும். அவ்வளோதான். ஓகேவா? இப்போ இன்னைக்குள்ள டாபிக்ஸ் என்னன்னா லூப்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் லூப்ஸ் தான் பார்க்க போறோம். லூப்ஸ்ல எத்தனை டைப் ஆஃப் லூப்ஸ் இருக்கு? யாராச்சும்? என்னடா நல்லா தானடா பேசிட்டு இருந்தீங்க. எத்தனை லூப்ஸ் இருக்குடா? 2 ஃபார் லூப் வைல் லூப். ஓகே ஓகே. ஃபார் லூப், வைல் லூப், டு வைல் இருக்கு. ஓகேவா? நைஸ் நைஸ். இப்போ வந்து ஃபார் லூப் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம், வைல் லூப் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் தெரியுமா யாருக்காவது? தெரியலையா? சரி ஓகே. ஃபார் லூப் வந்து எந்த மாதிரி இடத்துக்குலாம் யூஸ் பண்ணுவோன்னா, நமக்கு எவ்வளோ ஐட்ரேஷன்ஸ் வந்து லைக் போகும் அப்படின்னு தெரியக்கூடிய இடத்துலலாம் நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் வந்து இப்போ எப்படின்னா ஒரு அரேயில் வந்து ஒரு 10 எலமெண்ட்ஸ் இருக்குது. இந்த 10 எலமெண்ட்ஸையும் நம்ம பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். இதே வைல் லூப் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா, எவ்வளோ ஐட்ரேஷன்ஸு லைக் போகும்னே நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் வைல் லூப் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதுதான் அதோட மெயின் டிஃப்ரென்ஸே. காட் இட்? ஓகே ஃபைன். எல்லாம் அங்கங்கே நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபார் லூப் பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்னா, ஃபஸ்ட்டு இனிஷியலைசேஷன் பண்ணுவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா கண்டிஷன் கொடுப்போம். கடைசியாக அது எத்தனை ஐட்ரேஷன் இது பண்ணணும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மென்ஷன் பண்ணுவோம். அதுதான் ஃபார் லூப்போட சின்டாக்ஸ். ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம்னா, ஒரு 5 நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ணுற மாதிரி பார்ப்போம். வந்து ஐ வந்து 0 அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணுறேன். இனிஷியலைசேஷன் வந்து எதுக்குன்னா 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறது தான் இனிஷியலைசேஷன். ஓகேவா? ஸ்டார்டிங் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த ஐ இஸ் ஈக்குவல் டு 0. அதுக்கப்புறம் செமிகோலன். இங்கே வந்து அந்த 3 அந்த டிவிஷன்ஸையும் பிரிக்கிறதுக்கு நம்ம செமிகோலன் தான் யூஸ் பண்ணணும். கமா போட்டிங்கன்னா வராது. ஓகேவா? அடுத்து வந்து அதோட கண்டிஷன், எந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனால் இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகுன்ற கண்டிஷனை வந்து நம்ம நெக்ஸ்ட் இதில் கொடுக்கணும். இப்போ வந்து நம்ம 5 நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ணணும்னு சொன்னோன்னா அதுக்கு வந்து ஐ greater than or equal to 4. 5 numbers தானே. ஸோ 0 to 4 5 நம்பர்ஸ் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஐட்ரேஷன். அடுத்து இந்த முடிச்சோடனே அடுத்து நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் எங்கே போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் அந்த ஐட்ரேஷன். கடைசியாக நம்ம வந்து அதை மென்ஷன் பண்ணுவோம் ஃபார் லூப்பில். ஸோ வந்து எனக்கு என்ன பண்ணணும்னா ஐ ப்ளஸ் ப்ளஸ்னால் என்ன, இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டரா? இப்போ வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பயப்படாதீங்க. இது வந்து ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஏன் கொடுக்குறேன்னா, இதை முடித்தோடனே எனக்கு நெக்ஸ்ட் அகெயின் ஐயோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகி எனக்கு மறுபடியும் வந்து ஃபஸ்ட்லேருந்து கண்டிஷன் செக் பண்ணிட்டு வரணும். இதே மாதிரி 4 லெஸ் தென் ஆர் 4 ஈக்குவல் டு வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி லூப் நடந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் ஐ ப்ளஸ் ப்ளஸ் தரேன். கண்டிஷன் வந்து ப்ராக்கெட்டில் போட்டு எப்பயும் போல்
இதுக்குள்ள கன்சோல் டாட் லாக் எனக்கு ஐ பிரிண்ட் ஆகும். ஓகேவா? அதை சேவ் பண்ணி ரன் பண்ணு. 0 1 2 3 4 எனக்கு வந்து 0லேருந்து 4 வரைக்கும் பிரிண்ட் ஆகுது. அந்த 5 நம்பர்ஸ் பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? இது ஆக்சுவலாக எப்படி நடக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இப்போ என்ன கதைனா, இங்கே ஒரு பாக்ஸ் இருக்கா? இந்த பாக்ஸில் எத்தனை நம்பர் இருக்குது? நான் வந்து 4ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டேன். 0 to 4. இப்போ 0 1 2 3 4 மொத்தம் 5 நம்பர்ஸ் இருக்குது. இங்கே வந்து நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒருத்தர் வந்து ஹெல்ப்புக்கு வச்சுருக்கேன். இங்கேருந்து இங்கே ஒரு பாக்ஸுக்கு இந்த நம்பர்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதனால் ஒருத்தர் வந்து ஹெல்ப் வச்சுருக்கேன். ஆனால் இவருக்கு வந்து ஒன்றுமே தெரியாது. சரியா? ஒன்றுமே தெரியாது. நம்ம சொல்கிறபடி அது செய்யும். இவருக்கு தானாக யோசிக்க மாட்டார். நம்ம சொல்கிறபடி செய்யும். நம்ம சொல்கிற கண்டிஷன் பேஸ் பண்ணி தான் அது ஒர்க் ஆகும். ஓகேவா? இவங்க தான் வந்து ஃபார் லுக். ஓகேவா? ஃபார் லுக் இதுதான் வந்து நமக்கு தெரிஞ்ச அந்த 0 to 4 வேல்யூஸ் இது ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் ஆகிருக்கு. இதை வந்து நம்ம அப்படியே இங்கே பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? இந்த பாக்ஸ் வந்து பிரிண்ட்டு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம கண்டிஷன் என்ன ஆக்சுவலாக லைக் 0 ஃபஸ்ட்டு இனிஷியலைசேஷன் வந்து 0 ஐ வந்து 0 கொடுத்தோமா, நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், அது வந்து 5 வரைக்கும் less than or equal to 4 சாரி 4 விட லெஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கிற வரைக்கும் அது அந்த ஐட்ரேஷன் போகணும் அப்படின்னு சொன்னேன்னா, அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஐ ப்ளஸ் ப்ளஸ் இதை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஐ வந்து 0 வந்துச்சா, அடுத்து இன்க்ரிமெண்ட் பண்ணால் ஐ இஸ் ஈக்குவல் டு 1, ஐ இஸ் ஈக்குவல் டு 2, ஐ இஸ் ஈக்குவல் டு 3, ஐ இஸ் ஈக்குவல் டு 4 வரைக்கும் அது இன்க்ரிமெண்ட் ஒவ்வொன்றா ஆகுதுல ஒவ்வொரு ஸ்டெப்லையும். ஸோ அதுக்கு தான் இன்க்ரிமெண்ட் போடுறோம். ஓகேவா? நீ இப்படி தான் போடணும்னு இல்லை, ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1 போடலாம், இல்லை ஐ ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு போடலாம். ஸோ இந்த மாதிரி கூட போடலாம். ஐ ப்ளஸ் ப்ளஸ்ஸும் நான் ஜென்ரலாக போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ணணும்னா, அந்த ஃபார் லூப்பில் ஃபஸ்ட்டு 0 ஸ்டார்ட் பண்ணுமா, 0 தூக்கிட்டு போய் அங்கே போகணும், இந்த பாக்ஸில் போகணும். 0 தூக்கிட்டு போய் இந்த பாக்ஸில் போகணும். அடுத்து செக் பண்ணும், ஐ வந்து லெஸ் தென் ஆர் 4 ஈக்குவல் டு 4 செக் பண்ணும். ஸோ கண்டிஷன் ட்ரூ ஆகிடுச்சா, அடுத்து 1 தூக்கி போய் இந்த பாக்ஸில் போடும். அடுத்து 2 செக் பண்ணும், அதே மாதிரியே கண்டிஷன் ட்ரூ ஆனனால அந்த செட் பாக்ஸில் போடும். அடுத்து 3க்கு பண்ணும், அடுத்து 4க்கு பண்ணும். இப்போது 5க்கு வரப்போ கண்டிஷன் என்ன ஆகும், கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு இப்போது இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? கன்சோல் லாக் டாட் ஐன்னு இருக்கா. ஸோ அடுத்து அந்த ப்ராக்கெட்குள்ளே வந்துட்டு, ஏன்னா இங்கே கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சா, ஃபால்ஸ் ஆனதுனால உள்ளுக்குள்ளே இருக்கிற பிளாக்ல இருக்கிற பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ஃபைனலாக பிரிண்ட் பண்ணிவிட்டு வெளில வந்துடும். ஸோ அதுதான் இந்த ஃபார் லூப்போட வேலை. ஓகேவா? புரியுதா? ஓகே ஃபைன். ஸோ இங்கே தான் பேசிக்காக நடக்குது, வேற ஒன்றும் இல்லை, ஈஸி தான். இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ண போகிறோம். இப்போ எனக்கு 10லேருந்து 0 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும்னா என்ன பண்ணணும், யாராச்சும் சொல்லுங்க. இனிஷியலைசேஷனில் 10 கொடுக்கணும்க்கா. அங்கே ஐ லெஸ் தென் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0 கொடுக்கணும். அப்புறம் ஐ மைனஸ் கொடுக்கணும். அவ்வளோதான், ஈஸியா.
greater than or equal to 0. I minus minus. ஓகேவா? இது ஏன் அப்படின்னா ஐ இனிஷியலைஸ் 10 கொடுக்கும். ஏன் 10 கொடுக்கணும்னா 10லேருந்து தான் நமக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ 10 9 8 7 6 5 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகணும் அப்படின்றதுனால நான் ஐ ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு. இப்போ வந்து அதோட கண்டிஷன் என்னன்னா ஐ கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0. எனக்கு 0 ஈக்குவலாக இருக்கணும். ஆனால் அது என்ன சொல்கிறது, கிரேட்டர் தானா இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே பிரிண்ட் ஆகணும். அதோட லெஸ் தானா ஏதாவது நம்பர் வந்துச்சுன்னா எனக்கு லூப் போட்டு வெளில வந்து எனக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும் அந்த நம்பர் வரைக்கும். ஸோ அதுதான் அந்த கண்டிஷன் சொல்லுது. ஒன்று அது லெஸ் தானா இருக்கக்கூடாது, அதுதான் அந்த கண்டிஷன். ஐ கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0 அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் நம்பர்ஸ் பிரிண்ட் ஆகும். சப்போஸ் 0வோட லெஸ் தானே ஏதாவது நம்பர் வந்துச்சுன்னா லைக் பிரிண்ட் ஆகாது. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. புரியுதா? புரியுதானே என்ன சொல்கிறேன்னு? ஓகே ஓகே ஓகே. டிக்ரிமெண்ட் ஏன் பண்ணுறோன்னா நம்ம ரிவர்ஸ்லேருந்து வரும். ஸோ 10 9 வருதா, ஸோ வந்து டிக்ரிமெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டு 10 இனிஷியலைஸ் பண்ணுறோமா, மறுபடியும் லூப்புக்குள்ளே போகிறப்போ இன்க்ரிமெண்ட் பண்ணிலாம் 11 வரும். ஸோ வந்து உனக்கு ரிவர்ஸ் ஆர்டரில் வராது. ஸோ நீ டிக்ரிமெண்ட் பண்ணினா தான் 10க்கு அப்புறம் 9 மறுபடியும் 9 வந்து லூப்பில் செக் பண்ணி மறுபடியும் நமக்கு வந்து லூப் செக் ஆகி கடைசியில் ஃபால்ஸ் ஆகிட்டு லூப் போட்டு வெளில வந்து நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். ஸோ அதனால தான் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் போகிறோம். ஓகேவா? இப்போ பிரிண்ட் ஆகுதா? 10 9 8 7 6 5. ஓகே. இதே வந்து நமக்கு வந்து லைக் ஸ்கிப் பண்ணி, அதாவது எனக்கு ஐட்ரேஷன் வந்து லைக் 2 நடக்கணும், லைக் 10க்கு அப்புறம் 8 பிரிண்ட் ஆகணும், லைக் அந்த மாதிரி வேணும்னாலும் நம்ம அதை ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். மைனஸ் ஈக்குவல் டு 2. புரியுதா? இந்த ஐ மைனஸ் மைனஸ்னா நீ ஒரு இதை டிக்ரிமெண்ட் பண்ணுற, இப்படி போட்டீங்கன்னா நீ வந்து 2 நம்பரை டிக்ரிமெண்ட் பண்ணுற. ஸோ அதனால 10 8 6 4 அந்த மாதிரி வருது. புரியுதா? ஓகே ஃபைன். இதுதான் ஃபார் லூப்பா. இப்போ வைல் லூப்பா. வைல் லூப்ல என்ன சொல்லியிருக்கேன், நமக்கு வந்து தெரியாது, ஒரு ஐட்ரேஷன் தெரியாத பட்சத்தில் எவ்வளோ போகும்னு தெரியாத பட்சத்தில் நம்ம வைல் லூப் யூஸ் பண்ணுவோமா? ஸோ வந்து வைல்ல என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம ஐயோட வேல்யூ வாங்கிக்கணும். இனிஷியலைசேஷன் லெட் ஐ இஸ் ஈக்குவல் டு 1 ஆர் ஐ இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வாங்கிட்டு என்ன பண்ணணும், வைல் போட்டு கண்டிஷன் போடணும். என்ன கண்டிஷன்னா அதே 5 நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ணதே போடணும். ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 போட்டு curly braces ஓப்பன் பண்ணி நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போடணும். console.log i ப்ளஸ் ப்ளஸ். ஓகேவா? இங்கே என்ன நடக்குது பேசிக்கா அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஐ இனிஷியலைசேஷன் வாங்குறோமா, ஐ இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா 1லேருந்து ஃபஸ்ட்டு இங்கே செக் பண்ணும். ஐனா இங்கே என்ன 1 இருக்கா, 1 வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 வந்து லெஸ் தென் தான் இருக்குது 5ஓட. ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது. ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருக்கனால உள்ள இருக்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆகிட்டு நமக்கு என்ன பண்ணணும்னா லைக் ஐட்ரேஷன் இன்க்ரிமெண்ட் ஆகும். 1 ஐ ப்ளஸ் ப்ளஸ்னால் இப்போ 1ஆக இருக்கிறது நெக்ஸ்ட்டு 2ஆக மாறி இந்த ஐயில் போயிட்டு 2ன்னு சொல்லிட்டு சேவ் ஆகும். ஓகேவா?
இப்போ என்னன்னா இது இருக்கா I is equal to 1 இருக்கா, கண்டிஷன் செக் பண்ணுமா. இப்போ I வந்து இங்கே 1, ஸோ 1 less than or equal to 5. ஆப்வியஸாக தெரியும் 5 less than 1 தான். ஸோ கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு. ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே போயிட்டு லைக் பிரிண்ட் ஆகும். ஆகிட்டு என்ன பண்ணும்னா நமக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். 1 இருக்கிறது 2 மாறும். இந்த வேல்யூ என்ன ஆகும், இங்கே போய் I is equal to 2ன்னு சொல்லிட்டு போகும். ஓகேவா, மறுபடியும் என்ன ஆகும், கண்டிஷன் செக் பண்ணும். ஸோ 2 லெஸ் தேன் ஈக்குவல் டு 5 செக் பண்ணும். மறுபடியும் அது ட்ரூனா இது பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆகிட்டு மறுபடியும் லைக் ஐயோட வேல்யூ சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதுக்கு தான் வைல் லூப் யூஸ் பண்ணும். ஓகேவா, ஸோ சேஞ்ச் ஆகி கடைசியில் இப்போ 5 வருமா, 5 பிரிண்ட் ஆகும். கடைசியில் 6 வரப்போ நமக்கு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். ஃபால்ஸ் ஆகிடும் உடனே நமக்கு லைக் ட்ரூவான ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சேர்ந்து லைக் டோட்டலாக பிரிண்ட் ஆகி நமக்கு அவுட்புட்டில் ரிசல்ட் வரும். ஸோ அதுதான் வைல் லூப்போட பேசிக்கான ஃபங்க்ஷன். ஓகேவா, புரியுதா? ஓகே, இதே வந்து டிக்ரிமெண்ட் போட்டு பார்ப்போம். அதே மாதிரி ரிவர்ஸில் I is equal to 10, அப்புறம் வந்து என்ன சொன்னோம், I greater than or equal to 0, டிக்ரிமெண்ட் பண்ணுறோம். இதில் என்ன பிரிண்ட் ஆகும், சொன்ன மாதிரி ரிவர்ஸில் பிரிண்ட் ஆகும். ஓகேவா, ஸோ இதுதான் வைல் லூப்போட ஃபங்க்ஷனு. வைல் லூப் எந்த மாதிரி இடத்துலலாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா ரியல் டைம் அப்ளிகேஷனில், இப்போ வந்து ஒரு வெப்சைட் போகிறோமா, அதில் வந்து இப்போ பாஸ்வேர்ட் நீ தப்பாக போட்ட, ஓகேவா, தப்பாக போட்டு அது திரும்ப கேட்டுகிட்டே இருக்கும். லைக் புது பாஸ்வேர்டு கரெக்ட் பாஸ்வேர்ட் நீ போடுற வரைக்கும் லைக் ப்ளீஸ் என்டர் த ரைட் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு உன்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இடத்துல வைல் லூப் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா உனக்கும் தெரியாது அதுக்கும் தெரியாது நீ எத்தனை டைம் தப்பாக போடுவ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லலாம் வைல் லூப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரியா, ஓகே, வைல் ஓகேவா. இப்போ வந்து டூ வைல்னா என்ன, எப்படி ஒர்க் ஆகும் யாருக்கா தெரியுமா? என்னாச்சு, தெரியாதா? சரி, ஓகேவா. டூன்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் ஓப்பன் பண்ணி அதில் வந்து நம்மளோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தரணும். எக்ஸிக்யூட் ஆகக்கூடியதெல்லாம் நம்ம வந்து டூவில் கொடுக்கணும். எப்படின்னா வைல் அதே மாதிரி தான் ஒர்க் ஆகும். லைட்டாக ஆல்ட்ரேஷன்ஸ் மட்டும் மாறும், கொஞ்சம் ஃபங்க்ஷனிங் மாறும். இப்போ இந்த கோடு உங்களுக்கு புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? ஃபஸ்ட்டு ஐ வந்து 1ன்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணுறேன்னா பண்ணிவிட்டு இங்கே என்ன டூவில் என்ன கொடுக்குறேன், டூ அந்த பிளாக்ல என்ன தரேன்னா எனக்கு வந்து லைக் ட்ரூவாக இருந்துச்சுனாலும் இல்லை, டூவில் என்னன்னா நீ ட்ரூவாக இருந்தாலும் ஃபால்ஸாக இருந்தாலும் அந்த டூ பிளாக்ல நீ வந்து என்ன அதாவது என்ன பிரிண்ட் பண்ணுற கொடுக்குறியோ அட்லீஸ்ட் ஒன்ஸாவது வந்து அந்த பிளாக்கு போய் பிரிண்ட் ஆகிட்டு நமக்கு வந்து லூப் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா, அப்படின்னா இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கேன், I is equal to 1ன்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் டூவில் வந்து என்ன தரேன்னா லைக்
கவுண்ட் வந்து இந்த மாதிரி ப்ளஸ் ஐ அப்படின்னு சொல்லிட்டு தரோம். அதாவது இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அது இங்கே வரும். ஓகேவா? ஐ மாற மாற இதுவும் மாறிட்டே இருக்கும். அதை இன்க்ரிமெண்ட் பண்ணேன். இன்க்ரிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் லைக் வயல் செக் பண்ணுமா, செக் பண்ணி அந்த ஐ வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஐ இன்க்ரிமெண்ட் ஆகி ஐ வேல்யூ அங்கே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். 6 வரப்போ கண்டிஷன்ஸ் ஃபால்ஸ் ஆகி நமக்கு வெளில வந்து ஃபைனலாக பிரிண்ட் ஹோல் நம்பருமே பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஓகேவா? கவுண்ட் 1 2 3 4 5 இது வந்து நார்மல் வைல் லூப் மாதிரி தான் தெரியும். இது என்ன புதுசாக இருக்குது, டூ போட்டு பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரி கேட்கலாம். ஏன்னா இங்கே கண்டிஷன் வந்து லைக் ஒரு 5 நம்பருக்கு அப்புறம் தான் உனக்கு அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால உனக்கு டூவோட இது வந்து தெரில, ஃபங்க்ஷனாலிட்டி தெரில. ஸோ அதே வந்து நான் இங்கே வந்து இனிஷியலைசேஷன் மாற்றுறேன், 6ன்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? யாராச்சும் 6 பிரிண்ட் ஆகும்னு நினைக்கிறேன்க்கா ஃபர்ஸ்ட். ஏன் 6 பிரிண்ட் ஆகும் அப்படின்னா நம்ம பார்த்துருவோம். கவுண்ட் 6 பிரிண்ட் ஆகும் ஏன்னா நம்ம கண்டிஷன் வந்து ஃபர்ஸ்டே ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் டூவெல் அந்த இது படி லாஜிக் படி என்னன்னா அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆகுது அந்த டூ பிளாக்கை அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு தான் லைக் வந்து அந்த லூப்பை வந்து எண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நம்ம டூவெல் யூஸ் பண்ணுவோம். என்னதான் உனக்கு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனாலும் டூ பிளாக்கை ஒரு டைம் அது வந்து லைக் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு தான் உனக்கு அந்த லூப்பை விட்டே வெளில வரணும். ஸோ அதுதான் டூவெலோட ஃபங்க்ஷனாலிட்டி. சரியா? நமக்கு என்னதான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கண்டிஷன் ஃபெயில் ஆனாலும் டூவில் வந்து அட்லீஸ்ட் ஒன் டைம் விசிட் பண்ணணும் அந்த ஒரு இது இருக்கிறதுனால நமக்கு வந்து console.log கவுண்டில் வந்து 6ன்னு சொல்லிட்டு அந்த கொடுத்த இனிஷியலைசேஷன் வேல்யூவே அப்படியே பிரிண்ட் ஆகி லூப் போட்டு வெளில வந்துடும். இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் இங்கே ஒர்க் ஆகாது. ஓகேவா? சப்போஸ் இங்கே கண்டிஷன் ட்ரூ ஆனால் மட்டும்தான் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் ஒர்க் ஆகும். இல்லைன்னா அந்த பிரிண்ட் மட்டும் பண்ணிவிட்டு லூப் போட்டு நமக்கு வெளில வந்துடும். ஓகேவா? புரியுதா டூவைல்? ஓகே. ஸோ வைல் முடிச்சிட்டோம், டூவைல் முடிச்சிட்டோம், ஃபார் லூப் முடிச்சிட்டோம். ஓகேவா? இப்போ வந்து அந்த லூப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் தெரியுமா என்னென்ன இருக்குன்னு? லூப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ அந்த லூப் வந்து எந்த இடத்துல வந்து அந்த 2 இருக்குல்ல, பிரேக்கு கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு. பிரேக்னா இப்போது உனக்கு போய்கிட்டே இருக்கு, ஒரு லூப் நடந்துகிட்டே இருக்கு, உனக்கு எங்கே பிரேக் ஆகும்னு நீ முன்னாடியே நீ ஃபிக்ஸ் பண்ணிடுறது தான் அந்த பிரேக்குன்னு சொல்லிட்டு அந்த கீவேர்ட் யூஸ் பண்ணி இந்த லூப்பை வந்து நம்ம பிரேக் பண்ணுவோம். கண்டினியூனா ஒரு இடத்த மட்டும் லைக் சொல்லிட்டு அதை ஸ்கிப் பண்ணிட்டு மற்றதெல்லாம் எனக்கு லூப் கண்டினியூ ஆகு அப்படின்னு சொல்கிறது தான் வந்து கண்டினியூவோட வேலை. அந்த இடம் மட்டும் லைக் ஸ்கிப் ஆகி, அதாவது அந்த இடத்த மட்டும் விட்டுட்டு ஜம்ப் பண்ணிவிட்டு அதை வந்து மறுபடியும் லூப் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். சரியா? போடுவோம். இப்போ என்னன்னா ஃபார் லூப்க்கு இங்கே வந்து அந்த டை வந்து ஈக்குவல் டு 1, I less than or equal to 5 plus plus. இதில் வந்து இஃப் கொடுத்து எனக்கு I வந்து ஈக்குவல் டு 0, சாரி ஈக்குவல் டு ஒரு 3 வச்சுப்போம். 3 வந்துச்சுன்னா எனக்கு வந்து பிரேக் ஆயிடணும் அங்கேயே. ஓகேவா? console.log எனக்கு ஐ பிரிண்ட் ஆகும். புரியுதா இஃப் எது கொடுத்துருக்கேன் அப்படின்னு? ஓகே.
புரியுதா இங்க என்ன கொடுத்துருக்கேன்னு? ஏன் வந்து 2ஓட நின்றுச்சுன்னு? ஏன்னா எனக்கு i is equal to 3 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சுன்னா எனக்கு அங்கேயோட எனக்கு பிரேக் ஆயிடணும். எனக்கு அதுக்கு மேல லூப் வந்து எனக்கு போகணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன். ஸோ அதை உனக்கு அதை கொடுக்கறது தான் அந்த கீவேர்ட் யூஸ் பண்ணி நம்ம பிரேக்குன்னு சொல்லிட்டு கொடுக்கணும். எனக்கு வேண்டாம் போதும் 3 அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா எனக்கு போதும், தேவையில்லாமல் லூப் எனக்கு ஆக வேணாம், எனக்கு தான் முன்னாடியே அவுட்புட் வந்துடுச்சு எனக்கு வேணுங்கிற அவுட்புட்டு, எதுக்கு தேவையில்லாமல் இன்னும் 2 ஐட்ரேஷன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் யூஸ் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணுறோம் நடுவுலே. ஸோ அதான் பிரேக்கோட வேலை. ஓகேவா? இதே கண்டினியூ என்ன பண்ணும்? கண்டினியூ என்ன பண்ணுன்னு சொன்னால், இப்போ கொடுத்துருக்க அந்த கண்டிஷனை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா ஐட்ரேஷனும் பண்ணும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து கண்டிஷனோட ஒர்க். ஓகே, இப்போ வந்து 1 2 3 நம்ம i is equal to 3 அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் கொடுத்துருக்கனால அங்கே நீ கண்டினியூன்னு சொல்லிட்டு அந்த கீவேர்ட் மென்ஷன் பண்ணனால 3 மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா ஐட்ரேஷனும் போகும். ஸோ அதுதான் வந்து கண்டினியூவோட வேலை. ஓகேவா? புரிஞ்சா? ஓகே ஓகே, வேற எதுவும் டவுட் இருக்கா? இந்த எதுவும் நடத்துனது வரைக்கும் ஏதாவது புரியாம இருக்கா? எல்லாருக்குமே புரிஞ்சிச்சா என்ன சொன்னேன்னு? ஓகே ஓகே, சரி. இப்போ ஃபார் லூப்ல பார்த்தோம், அதே இது வயல் லூப்பும் அப்ளிகபிள் ஆகும். ஓகேவா? எப்படின்னா அதே தான், தட் i is equal to 1, ஓகே 0ன்னு கொடுப்போம். இப்போ வந்து வயலில் வந்து கண்டிஷன் தரோம், i வந்து எனக்கு less than or equal to 5 அப்படின்னு இருந்தால் இஃப்ல போயிட்டு i is equal to 3 எனக்கு வந்து பிரேக் ஆகும். அதுக்கப்புறம் பிரிண்ட் ஆகும் console.log, அது பிரிண்ட் ஆகும். ஓகேவா? i ப்ளஸ் ப்ளஸ் இங்கேயும் அதே மாதிரி தான் ஒர்க் ஆகும். வந்து 0லேருந்து 2 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும். 3 வந்தோடனே லூப் போட்டு வெளில வந்தோம், ஏன்னா பிரேக்குன்ற கீவேர்ட் சொல்லி நம்ம போடுறோம். ஓகேவா? இதே தான் கண்டினியூ, அப்போ அதுக்கு சொன்னதே தான். கண்டினியூ போடுங்க, அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு மற்றதெல்லாம் பிரிண்ட் ஆகும். ஸோ அது கண்டினியூ இங்கே கொடுக்கக்கூடாது. ஐட்ரேஷனுக்கு அடுத்து கொடுக்கணும். நீங்கள் ஓப்பனே பண்ணல.
ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணேன். ஓகே, என்ன பண்ணுறோன்னா இன்க்ரிமெண்ட் பண்ணுறோமா, இன்க்ரிமெண்ட் பண்ணி கண்டினியூ கொடுக்கணும். இது வந்து இஃப்க்குள்ள நடக்கிறது. அதுக்கப்புறம் console.logல வந்து ஐ பிரிண்ட் பண்ணுறோம். பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இது போகிறதுக்கு இன்க்ரிமெண்ட் கொடுக்குறோம். இது வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ஓகேவா, ரன்னா மட்டும். ஆமாம், அட்டனன்ஸ் மறந்துடாதீங்க, அட்டனன்ஸ் மார்க் பண்ணிடுங்க. ஓகேவா, எதுவும் தப்பு பண்ணியிருக்கேன்னா பாருங்க. எஃப்க்கு ஓப்பன் பண்ணியிருக்கேன், என்னையே வரல. இனிஷியலைசேஷன் 0 வாங்கியிருக்கேன். வயலில் ஓகே, இஃப்பில் வந்து ஈக்குவல் டு 3 இருக்கிறப்போ இன்க்ரிமெண்ட் ஆகணும். ஆகி எனக்கு கண்டினியூ பண்ணணும். க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிட்டு console.log எனக்கு ஐ பிரிண்ட் ஆகணும். அது மறுபடியும் இன்க்ரிமெண்ட் ஆகும். கரெக்டாக தான் போட்டிருக்கேன். என்னடா அது, உங்களுக்கு நீங்கள் போட்டு பாருங்க, உங்களுக்கு எதுவும் வருதான்னு. யாராவது போட்டுட்டு இருக்கீங்களா சைடில்? யாருமே ஒர்க் அவுட் பண்ணலையா? ஹலோ, இருக்கீங்களா? கேக்குதா பேசுறது? ஹலோ, நீ எப்படா இப்படி மூச்சு பேசவே இல்லாம இருக்கீங்க? தம்ஸ் அப் ஆவது போடுங்கடா, இருக்கீங்களான்னு. ஓகே, எனக்கு இது ரன் ஆகல. ஓகேவா, எனக்கு வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் இது ஏன் எனக்கு ரன் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஓகேவா, நான் ரேண்டமாக யார் வேணாலும் கேட்பேன். இந்த கோடு கரெக்டாக நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் எனக்கு சொல்லணும். சரியா, பார்த்துக்கோ என்ன என்ன கோட் போட்டிருக்கேன், என்ன தப்பு பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோ. நான் நெக்ஸ்ட் கிளாஸை கேட்பேன் யார் வேணாலும். சரியா, அப்புறம் சொல்லியிருந்தேன்ல Node.js இன்ஸ்டாலேஷன், யாருக்காவது அது வேணுமா? எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது? யாருக்கும் வேணாமா? சரி, வேணாட்டி போங்க. வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க வேணுமா?
ஓகே, ஒன்றும் இல்லை. இப்போ என்ன பண்ணணும்னா Node.js டவுன்லோட் போயிட்டு ஓகேவா, இது விண்டோஸ் இன்ஸ்டாலர் இருக்கா, இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கணும். ஓகேவா, டவுன்லோட் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா இங்கே ஒன்று டவுன்லோடில் காமிக்கும்ல ஷோ அண்ட் ஃபோல்டர்னு சொல்லிட்டு, அது போயிட்டு நீங்கள் வந்து அந்த இன்ஸ்டாலர் மூலயமா அந்த பேக்கெட்டை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேவா, அந்த பேக்கேஜை அதுக்கப்புறம் என்ன பண்ணும், அது நார்மலாக எப்பயும் போல் அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் நெக்ஸ்ட்டு கொடுத்து லைக் ஃபைனலாக இன்ஸ்டால் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இனிமேல் அது பண்ணாலே அது போதும். ஹலோ மயூரி, கேக்குதா? சொல்லு. அந்த ஃபைல் சேவ் பண்ணலன்னு நினைக்கிறேன். அந்த if.js இருக்கு. ஜஸ்ட் கண்ட்ரோல் எஸ் போட்டு இப்போ ரன் பண்ணி பாருங்க. வரலையே. டெர்மினல் ஒன் டைம் க்ளோஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ரன் பண்ணி பாத்தீங்களா? சரி, ஓகே, வந்துச்சு. என்னவா இருக்கும்? அதான் சேவ் பண்ணல, மேல ஒரு டாட் மாதிரி வந்துச்சு பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் அது இப்போ நீ சொன்னோனே சேவ் பண்ணிட்டு ரன் பண்ண திரும்ப வரல. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணோனே வருது. சரி, அதான் அது ஒன் டைம் ரிஃப்ரெஷ் பண்ணனும்னா அது கம்பைல் ப்ராப்பரா ஆகும். ஓகே, சரி, ஓகே, ஃபைன், தேங்க்யூ. ஓகேவா, அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அது இன்ஸ்டால் ஆகிடும். பண்ணதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை, விஎஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு நார்மலாக இந்த இப்போ கோடே வந்து இந்த கோட் இருக்கா, இதை வந்து நான் ரன் பண்ணும். இப்போ நான் வந்து பேசிக்காக எதில் பண்ணுறேன்னா டீபக் கன்சோலில் தானே ரன் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து டெர்மினலில் ரன் ஆகணும். அப்படின்னா டெர்மினல் இங்கே போயிட்டு இங்கே இருக்கா, இங்கே போயிட்டு நியூ டெர்மினல் அப்படின்னு கொடுத்தா எனக்கு டெர்மினல் ஓப்பன் ஆகணும். ஓப்பன் ஆகிட்டு நீ நோடு இன்ஸ்டால் பண்ணிங்கனாலே அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்துலாம் அதுவே செட் ஆகிக்கும். ஓகேவா, ஸோ வந்து நோடு ஃபைல் நேம் கொடுக்கணும். என்ன என்னோட ஃபைல் நேம் என்ன, if.js. ஓகேவா, கொடுத்தீங்கன்னா ரன் ஆகும். அவ்வளோதான், பெரிய மேட்டர் இல்லை, இவ்வளோதான். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, லைக் பர்சனலாக இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகேவா, இப்போ வந்து இதை கிளியர்னு கொடுத்து கிளியர் வேணால் பண்ணிக்கலாம். ஸ்டக் ஆகுங்க. சரி, ஓகே, அவ்வளோதான். புரிஞ்சா இன்னைக்கு கிளாஸு? ஓகே, இது மட்டும் இன்ஸ்டால் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம டெர்மினல்லே ரன் பண்ணி பார்ப்போம். வரலன்னா கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓகேவா, ஸோ தேங்க்யூ. நான் லீவ் ஆகிக்கலாம். அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணிடுங்க மறக்காமல்.